Hello everyone. So we are seeing this particular idioms and phrases for the past 4 or 5 classes, more than 5 classes it seems. And what we are going to see today is that we are going to start with in front of. In front of last class முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். Instead of அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போகிறோம், கொஞ்சம் ஏன்னா நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் instead ofனா பதிலாக அப்படின்னு அர்த்தம். The police caught me instead of the thief. திருடனை பிடிக்கணும், திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திருடனுக்கு பதிலாக எப்படி சொல்கிறாங்க? The police caught me instead of the thief. The police caught me instead of, அவருக்கு பதிலாக என்னை பிடிச்சிட்டாங்க, என்னன்னு சொல்லி தெரியல. Instead ofனா பதிலாக அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். I am going to attend the meeting instead of ராமு. ராமுக்கு பதிலாக நான் ப்ராக்ஸி கொடுக்க போகிறேன் மீட்டிங்கில், ராமுவிற்கு பதிலாக. ஓகே, இப்போ கிரிக்கெட்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, சம் பிளேயர் இஸ் பிளேயிங் இன்ஸ்டெட் ஆஃப் சம் அதர் பிளேயர் அப்படின்னு வரும்போது என்னென்னாக்க நம்ம இதில் சொல்லலாம், வாட் யூ கால், இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ருத்துராஜ் இஸ் பிளேயிங் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சன். வாட்சனுக்கு பதிலாக ருத்துராஜ் விளையாடுறாரு அப்படின்னு சொல்ல முடியும். இன்ஸ்டெட் ஆஃப், அவருக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பிரிங் அவுட். பிரிங் அவுட்னா எப்படி சொல்லலான்னா, வெளியில் கொண்டு வரத்துக்கு பிரிங் அவுட்னு சொல்லலாம். திறமைகளை வெளியில் கொண்டு வரத்துக்கு பிரிங் அவுட்னு சொல்லலாம். உற்பத்தி பண்ணி பொருட்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு பிரிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி செய்தல் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பிரிங் அவுட் நியூ மாடல்ஸ் இன் தேர் கார்ஸ் எவ்ரி இயர். Most of the automobile companies bring out new cars every year. New models of cars every year. பலவிதமான மாடல்களை bring outனா வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னு. I am going to bring out the inherent talents of that particular guy. அந்த பையன் இருக்கான் பார்த்தியா, பயங்கர புத்திசாலியாக இருக்கான். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை வந்து நான் எப்படியாவது வெளியில் கொண்டு வர போகிறேன். ஒரு டீச்சர் வந்து சொல்கிறார் இன்னொரு டீச்சர்கிட்ட, I am going to bring out the talents which is inherent in him, and he is a very smart guy. I think we can mold him, we can develop him. He is having a very beautiful career. ஒரு நல்ல கரியர் அவருக்கு இருக்குது, அந்த பையனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் கொண்டு வருது அப்படின்றது bring out சொல்லலாம். ஒரு பொருளை புதுசாக கொண்டு வருது அப்படின்றது, உற்பத்தி பண்ணி வெளியில் கொண்டு வருது, bring out அப்படின்னு சொல்ல முடியும். So that way you can take it. Look after. லுக் ஆஃப்டர்னா கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். பார்த்து கொள்ளுதல் இல்லைனா கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் மதர் லுக்ட் ஆஃப்டர் மீ வெரி வெல். அவங்க அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹிஸ் மதர் லுக்ட் ஆஃப்டர் மீ வெரி வெல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அப்புறம் த சன் லுக்ட் ஆஃப்டர் ஹர் மதர் இன் ஹர் ஓல்டன் டேஸ். அவங்களோட வயசான காலத்தில் அவங்க பிள்ளை வந்து அவங்க அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டாரு. லுக்ட் ஆஃப்டர்னா பார்த்து கொள்ளுதல், கவனித்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி. த சன் லுக்ட் ஆஃப்டர் த பிஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் வென் த ஃபாதர் பிகேம் ஓல்டு ஆர் ஹி வாண்டட் டு ஹேவ் சம் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் பிஸ்னஸ். ஸோ நார்மலாக பிஸ்னஸ் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்னு வரும்போது, ஒன்ஸ் அ ஃபாதர் வென் ஹீ கெட்ஸ் ஓல்டு சம் யூஸ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் பிஸ்னஸ், ஹிஸ் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். ஸோ ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he looked after the family business அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, his mother looked after me very well. அவங்க அம்மா என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பையனை வந்து இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடிய பையனை வந்து இவங்க வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோட மதர் வந்து இந்த பையனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வருது. ஹிஸ் மதர்னா இவன் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்பேன், அவனோட மதர் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லுக்ட் ஆஃப்டர் மீ வெரி வெல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தெர் ஆர் plenty of sentences you can make using this particular looked after அப்படின்றத வச்சு. put to death. put to deathனா மரணத்திற்கு உள்ளாக்குதல் அப்படின்னு அர்த்தம்.
மரணத்திற்கு உள்ளாக்குதல் அப்படின்னு சொல்லலாம், புட் டு டெத் அப்படின்னு சொல்ல முடியும். Several Tamilians were put to death in the recent ethnic problem in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இப்போது ரீசெண்டாக வந்தக்கூடிய பிரச்சனைகளில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க, மரணத்திற்கு உள்ளானாங்க அப்படின்ற மாதிரி, they were put to death அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அதாவது அது இயற்கையாக நடக்கலை, இது வந்து மனிதர்கள் அல்லது மற்றவர்களுடைய தலையீடின் காரணமாக, குறுக்கீடின் காரணமாக அவர்கள் இந்த மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். Several Tamilians were put to death in the recent ethnic problem in Sri Lanka. Put to deathனா மரணத்திற்கு உள்ளாக்குதல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. Take no notice of. Take no notice ofனா காணாதிருத்தல், கண்டும் காணாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். The drunken driver took no notice of the tree, so he met with an accident. இங்கே என்ன சுச்சுவேஷன் வருதுன்னாக்க, காணாதிருத்தல் வரும்போது இந்த மரம் இருக்குன்றதே அவர் கவனத்துக்கு வரல. ஒரு டேர்னிங்கில் திரும்புகிறாரு, அப்போது வந்து ஒரு பெரிய ட்ரங்க் உள்ள ட்ரீ வந்து அப்படி போடுது. அதை வந்து நோ நோட்டீஸ் ஆஃப், அதை கவனிக்கலை அப்படின்ற மாதிரி. ஹீ டேக் நோ நோட்டீஸ் ஆஃப் த ட்ரீ விச் வாஸ் அட் த எண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ரோட். அந்த கர்வில் இருக்கக்கூடியது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். டேக் நோ நோட்டீஸ் ஆஃப்னா காணாதிருத்தல். காணாதிருத்தல் அப்படின்னா அவர் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். த ட்ரங்கன் டிரைவர் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த ட்ரீ, ஸோ ஹி மேட் வித் அன் ஆக்சிடெண்ட். அதனால் அவர் வந்து அதாவது விபத்து நடப்பதற்கு உள்ளானார் அப்படின்ற மாதிரி, விபத்தை சந்தித்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். டிபெண்ட் ஆன், டிபெண்ட்னா என்ன, ஒருவரை சார்ந்து இருத்தல் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருவரை சார்ந்து இருத்தல், நம்பி இருத்தல் அப்படின்னு சொல்ல முடியும். டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், எப்போதுமே மற்றவங்களை நம்பி இருக்காதீங்க, பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் ஏமாற்றம் அப்படின்றதுக்கும் தயாராக இருக்கணும். இன்னொருத்தரோட டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது அந்த டிபெண்டன்சி வந்து சில ஸ்டேஜில் வந்து இட் மே லீட் டு அ ப்ராப்ளம் ஆர் காம்ப்ளிகேஷன் அவர் லைஃப். ஸோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் we need not depend on others அப்படின்ற மாதிரி. டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், யாரையும் நம்பி இருக்காது. பர்டிகுலராக சொல்லுவாங்க, நான் என் பையனெல்லாம் படித்து வைக்கிறேன், பெரிய ஆளாக்குறேன், அவன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சிட்ருக்கேன். சத்தியமாக நினைக்காதீங்க, அது வானவே வேணாம். இப்போ நினைக்கிறதில்ல, இப்போல்லாம் விட்டுட்டாங்க. எப்போ அமெரிக்காவுக்கு நமக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ பசங்களை நம்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை. பசங்க வந்து அவங்க கேரியர்னு சொல்லிவிட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பிகாஸ் அவங்களோட ஃப்யூச்சர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ என்னென்னா, we need to be prepared very well. We in the sense the persons who are a certain age ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து குழந்தைங்களாம் படிக்க வைக்கிறாங்க, ஆளாக்குறாங்க, எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவங்களோட கடமையை செய்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்காலத்தில் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில். ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் சன் ஆர் டாட்டர் அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். ட்ரை டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான், இந்த டிபெண்டன்சின்றது இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிறவங்க இருக்கலாம், ரொம்ப அது பெரிய கொடுப்பனை வேணும் அப்படின்னு சொல்ல முடியும். பிலாங் டுனா சார்ந்திருத்தல், ஒரு கேட்டகரியை சார்ந்திருத்தல் சொல்ல முடியும். நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஐ பிலாங் டு தமிழ்நாடு, ஐ பிலாங் டு தமிழ்நாடு, ஐ பிலாங் டு கேரளா, நிறைய விஷயம். அதாவது ஐ பிலாங் டு இந்தியா. ஓகே, நம்ம எதையாவது ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, ஸோ பிலாங் அப்படின்னா ஒரு இதை வந்து சேர்ந்து இருத்தல், சார்ந்து இருத்தல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம். We have been looking for a house in T Nagar. Look for or looking for. We are looking for a house in T Nagar. We have been looking for a house at T Nagar. We have been looking for a house at T Nagar. T நகரில் நாங்கள் ஒரு வீடு பார்த்துட்ருக்கோம், தேடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தேடுதல் அப்படின்னு சொல்ல முடியும். He is looking for a
ஸ்மார்ட் யங் எஜுகேட்டட் கேர்ள், ஒரு நல்ல அழகான படித்த ஒரு இளம் பெண்ணை அவர் தேடுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். லுக்கிங் ஃபார் லுக் ஃபார் தேடுதல், அதுவும் தேடுதல் தானே இல்லையா? கிவ் அப், கிவ் அப்னா விட்டு விடுதல். ஒரு லெவல் மட்டும் போராட்டம், கடைசியில் வந்து இது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அதுக்கு என்ன சொல்லலாம்? விட்டு விடுதல் அப்படின்றதுக்கு கிவ் அப்னு சொல்லலாம். ஐ கேவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்றது இது நல்ல விஷயம். கெட்ட விஷயத்த விட்டுறது வந்து நல்ல விஷயம். ஐ கேவ் அப் ஸ்மோக்கிங், நான் வந்து சிகரெட் விடுறதை விட்டுட்டேன்ப்பா, கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஐ கேவ் அப் ட்ரிங்கிங் காஃபி த்ரைஸ் அ டே, நிறைய காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், 3 காஃபி 4 காஃபிலாம் குடிச்சிருந்தேன். ஐ கேவ் அப் ட்ரிங்கிங் காஃபி த்ரைஸ் அ டே. ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங்? ஹீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். டோட்டலாகவே ஐ கேவ் அப் ட்ரிங்கிங் காஃபி ஆல் டுகெதர் அப்படின்னா நான் மொத்தமாகவே காஃபியை விட்டுட்டேன், எனக்கு காஃபி வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன், நான் ஸ்மோக்கிங் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஐ கேவ் அப் சீயிங் த சீரியல்ஸ் இன் டிவி. சீரியல்ஸ், அற்புதமான சீரியல்ஸ் போட்டுட்ருக்காங்க. மக்கள் 6 மணிக்கு போட்டாங்கன்னா 11 மணி மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. தே ஆர் ஹாப்பி. அண்ட் when I was about to ask a particular person, எல்லாமே வக்கரம் முடிச்சதாக இருக்குது, ஒன்றுத்துலையாவது நல்லது சொல்லித்தரல, எல்லோரும் ஒவ்வொருத்தரையும் வந்து எப்படி அழிக்கணும் அப்படின்றது தான், ஒரு குடும்பத்துலையும் எவ்வளோ பிரச்சனை வரணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இது ஏங்க விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், பொழுது போல் சார், காலையிலேருந்து சும்மா உட்காந்துட்ருக்கோம், சாயங்காலம் எதாவது பொழுதுபோக்கு, இது மாதிரி எதாவது பார்த்துட்டு போய் படுத்தோன்னா தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து அந்த சீரியல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் அதை வந்து சீரியல்ஸ் பார்க்காம அதில் நல்ல விதத்தில் நல்ல சிந்தனையில் நல்லா செலுத்தணும்னு சொன்னாக்க அவங்களுக்கு இன்னும் பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ கிவ் அப் அப்படின்னா ஐ திங்க் we can give up seeing சீரியல்ஸ். ஓகே, அந்த சீரியல்ஸை பார்க்குறது விட்டாங்கன்னு சொன்னால் மெனி பீப்புள், நிறைய ஃபேமிலிஸ் வந்து நல்லாவே முன்னுக்கு வந்துடும். பட் என்னை உதைக்க வருவாங்க, அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன் ஆர்டர் டு அப்படின்னா என்பதற்காக அப்படின்னு அர்த்தம். இன் ஆர்டர் டுனா என்பதற்காக. ஹீ ஸ்டடிட் ஹார்ட் இன் ஆர்டர் டு கெட் குட் மார்க்ஸ். எதுக்கோசரம் படிக்கிறோம்? நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்பதற்காக அவன் நன்றாக படித்தான் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி வருது அது? ஹீ ஸ்டடிட் ஹார்ட் இன் ஆர்டர் டு கெட் குட் மார்க்ஸ். நல்ல மார்க்குகள் வாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, என்பதற்காக அவன் மிக நன்றாக படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, வேறு என்ன சொல்லலாம்? இன் ஆர்டர் டு அப்பியர் ஃபார் அன் இன்டர்வியூ ஹீ ப்ரிப்பேர்ட் வெரி வெல் ஃபார் தி இன்டர்வியூ. அவன் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் என்பதற்காக அவன் இன்டர்வியூக்கு முன்னாடி நிறைய மேகசின்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸு, நிறைய ஜேர்னல்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஒரு பலவிதமான தட் இஸ் ஆன்லைன் சொல்கிறத விட எப்படின்னா இன்டர்நெட்டில் பல டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வேரியஸ் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹீ மேட் ஹிம்செல்ஃப் ரெடி ஃபார் த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு வந்து அவன் தயாரானா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இங்கே என்னன்னாக்கா, in order to attend the interview and to do well in the interview, he prepared very well for the interview by getting various insights into lots and lots of magazines, illustratives, weeklies, and plenty of other internet oriented visuals. Whatever you want to say, you can just develop just like that. அப்படி போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? In the nick of time, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நிக் ஆஃப் டைம். இந்த நிக் ஆஃப் டைம் அப்படின்னா கடைசி நேரத்தில் நிறைய பேர் செய்வாங்க. கடைசி நேரத்தில் உள்ளுக்குள்ளே போந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகே, வி வென்ட் டு த ஸ்டேஷன் இன் த நிக் ஆஃப் டைம். 9 மணிக்கு ட்ரெயினுங்க. இவங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 2 மணி நேரம் முன்னாடி கிளம்பணும். டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 8:55க்கு மேலே ஏறி குதிச்சு போயிட்டு கரெக்டாக வந்து லக்கேஜை ஏற்றிட்டு இருப்பாங்க. நிக் ஆஃப் டைம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ட்ரெயின் கிளம்பி போயிருக்கும். ஓகே, ஸோ நிக் ஆஃப் டைம் அப்படின்போது கடைசி நேரத்தில் ஹீ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன் இன் த நிக் ஆஃப் டைம். ஹீ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன் இன் த நிக் ஆஃப் டைம். அந்த எக்ஸாமினேஷனுக்கு நேரத்தில் கடைசி நேரத்தில் தான் விழுந்து படித்தான் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம் ஹால் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருப்பான். திடீர்னு ஒரு டவுட் வரும். பெல் அடிக்கல இல்லையா, இன்னும் திரும்ப வேகமாக வந்துட்டு இந்த புக் அப்படி
பார்த்துட்டு மூடி வச்சுட்டு போவான். அப்போ தான் ஃப்ரெண்டு இந்த கேள்வி வருதாண்ட அதை பாடுறான் அப்படின்வான். உடனே திருப்பி அதை பட்டிட்டு இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, படித்து முடிச்சாச்சு என்ன வருதோ எழுதுவோம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. இன்ஃபேக்ட் தட் இஸ் கரெக்ட். நான் லாஸ்ட் மினிட்ல பார்த்தனால எழுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நாட் ரெக்வயர்ட். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா கண்டிப்பாக அது வரப்போகுது. ஓகே, ஸோ அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்ல முடியும். வி வென்ட் டு த ஸ்டேஷன் இன் த நிக் ஆஃப் டைம், அது பார்த்துட்டோம். லிட்டில் பை லிட்டில், லிட்டில் பை லிட்டில்னா சிறிது சிறிதாக அப்படின்னு சொல்ல முடியும். லிட்டில் பை லிட்டில்னா சிறிது சிறிதாக. லிட்டில் பை லிட்டில் ஹி ஆடட் டு ஹிஸ் வெல்த். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பண வசதியை வந்து பெருக்கிக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக, லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிதாக அப்படின்ற மாதிரி இல்லையா. லிட்டில் பை லிட்டில் ஹீ மேட் சேவிங்ஸ் இன்டு ஹிஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் அவன் சேவிங்ஸ் செய்ய ஆரம்பித்தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவனுக்கு வந்து குறுகிய காலத்தில் நல்ல பலனை கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ லிட்டில் பை லிட்டில்னா சிறிது சிறிதாக, கொஞ்சம் கொஞ்சமாக குருவி மாதிரி சேர்க்குற பணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. டிஎன்எஸ்சி பேங்க்குக்கு முன்னாடியே போடுவாங்க. முன்னாடியெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சேவிங்ஸ் பேங்க் வந்து சிட்டுக்குருவி, அந்த குருவியை போட்டுட்டு அது இது பண்ணுற மாதிரி ஒரு லோகோ ஒன்று வச்சுருப்பாங்க. குருவி சேர்க்குற மாதிரி அந்த தானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும். அது மாதிரி வீட்டில் வந்து வரக்கூடிய சம்பாத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஒரு நல்ல லெவல் சேவிங்ஸ் கொண்டு வந்துட்டு அது முக்கியமான உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிறிது சிறிதாக அப்படின்னு சொல்ல முடியும். இது மாதிரி மீண்டும் நிறையா இருக்குது. அடுத்த கிளாஸில் உங்கள்கிட்ட இன்னும் நிறையா சொல்லலான் இருக்கேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட்.